திரு செந்தில் அவருடைய காமெடி ஒரு மூவில இருக்கும் பாத்துக்கீங்க. அதாவது காலையில இந்த கோயில்ல வடை, இந்த கோயில்ல தயிர் சாதம், மறுநாள் இந்த கோயில்ல புளியோதரை அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு, ஒரு டைரி. கூட இருக்கிற இன்னொரு ஆக்டர்கிட்ட சொல்லுவார், நீ போய் இந்த 2 தூக்கு கொடுத்து இந்த போய் இந்த கோயில போய் இன்னைக்கு இங்க வடை கிடைக்கும், இன்னைக்கு இங்க புளியோதரை கிடைக்கும், வாங்கிட்டு வா அப்படின்னு வாங்கி சாப்பிடுவார் பாருங்க. செந்தில் ரொம்ப ஜோவியலா சொல்லுவார், நாலேஜ் இஸ் பவர், இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் அப்படின்னு. அவர் சென்னைக்கு மட்டும்தான் டைரி வச்சிருக்காரு, நான் மொத்த இந்தியாவுக்குமே டைரி வச்சிருக்கேன். அந்த டைரியை தான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். 40 வயசுக்கு கம்மியா இருக்கவங்க, 40 வயசுக்கு குறைஞ்சிருக்கவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 1 வருஷம் பரிவராஜகம் போங்க. உங்க கேரியர் என்னன்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி 1 வருஷம் பரிவராஜகம் போங்க. நம்ம பெரியவங்க பாத்தீங்கன்னா, நீ என்ன ஆகணும்னாலும் சரி, முதல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகணும்னு பிளான் பண்றது. பேசிக் குவாலிபிகேஷன் என்னவா இருக்கணும்னா, 18 வயசு ஆன உடனே ஒரு இளைஞனோ இளம்பெண்ணோ இந்தியா முழுக்க, பாரதம் முழுக்க யாத்திரை பண்ணணும். அருமையான இடங்கள் நான் லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். ஒரு 200 இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கேன். ஆரோவில், பாண்டிச்சேரியில இருக்கிற ஆரோவில், கல்கத்தால இருக்கிற பேலூர் மடம், தமிழ்நாட்டில் இருக்கிற மெய்வழிச்சாலை, மதுரை பக்கத்துல ஒரு கிராமம், 4 ஜெனரேஷனா மொத்த கிராமமும் சைவம், நான் வெஜிடேரியன் ஃபுட் இல்லாம இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான சமூகங்கள் இருக்கு, அங்கெல்லாம் போங்க. ஒரு 200 இடத்தை சூஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த பரிவராஜகம் போறவங்களுக்கு கைட் பண்றதுக்காகவே. அதே மாதிரி முன்னாடியே ஹோட்டல் புக் பண்ணிட்டு இன்ஃபார்ம்டா வெல் ஆர்கனைஸ் எல்லாம் போக கூடாது. அதிதியாக, அதிதினா சொல்லாமல் வருபவர்கள், அதிதியா அங்க போய் அவங்களோட நட்பை ஏற்படுத்தி, நட்பு அன்பு இதெல்லாம் நடந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, இது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உங்களை கொண்டு சென்று விடும்.